the day comes. So in Kashu சைலண்டா இருடா, அம்மா வீடியோ எடுத்துக்கிட்டேன். வா மம்மி கிட்ட வா. இங்க பாரு ஃபேன். ஸோ இந்த டேக்காக தான் நானும் காஷும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த காஷியோட அப்பாவோட அரைவலுக்காக. ஸோ ஹஸ்பண்ட் வந்து ரீச் ஆயிட்டாரு. ஸோ இப்போ தான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு ஜெட்லாக்ன்றனால. எகைன் வந்து 1 வீக்ல பேக் டு ஜப்பான் போறாங்க. ஸோ அந்த 1 வீக் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எஸ், ஃபைனலி மிஸ்டர் ஹஸ்பண்ட் தீபாவளி அன்னைக்கு தான் வந்து ரீச் ஆனாங்க. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்திருக்கோம். அண்ட் டோக்கியோ டு பெங்களூர் டு இந்த தீபாவளியில் வந்து அவ்வளோ டிராஃபிக்கில் பேக் டு ஈரோடு. ஸோ சார் ரொம்ப வந்து டயர்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் தீபாவளி அன்றைக்கி ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ணல. வந்தவொடனே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் ரொம்ப ரெஸ்டிங் பீரியடில் தான் இருந்தாங்க. நான் வந்து இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ அம்மா வீட்டில் தான் இந்த தீபாவளி செலிப்ரேஷன். அண்ட் தீபாவளிக்கு இந்த வாட்டி சாரீ தான் பிக் பண்ணியிருந்தேன். ரொம்ப கிராண்டாக எடுக்கணும்லாம் தோணல. கொஞ்சம் சிம்பிளாக வந்து காஷ்மீ கேரி பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதுன்னு தான் தோணுச்சு. ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட 3.5 hours டிஃப்ரென்ஸ் ஆகும். இங்கே 9 o'clock அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட மிட் நைட்க்கு மேலே ஆகிடுக்கும். ஸோ அதனால் அவர் ரொம்ப டிஸ்டர்ப்லாம் பண்ணலை, ரெஸ்ட் எடுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். எனக்குமே சின்ன வயசுலேருந்து பெருசாக பட்டாசு மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நைட்டு வெடிக்கிற கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம் அதோட ஸ்டாப் பண்ணிப்பேன். அதுவும் இப்போ பாப்பாலாம் வந்ததுக்கப்புறம் ஏன்டா பட்டாசு வெடிக்கிறாங்க, பாப்பாவை தூங்க விட மாட்டேங்கிறாங்களேன்னு தான் தோணுது. ஹோப் உங்கள் தீபாவளியும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா இன்லாஸ் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ எல்லோரும் சென்ட் ஆஃப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி பாய் சொல்கிறன்ற பேர்லேயே கிட்டத்தட்ட 10 to 15 மினிட்ஸ்க்கு மேலே பாய் சொல்லிகிட்டே தான் இருக்கும். ஆனால் கார் எடுக்கவே இல்லை. ஸோ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக வந்து கிளம்பியாச்சு. ஸோ ரொம்ப நாளாக நான் போகணும்னு ஆசைப்பட்ட இடத்துக்கு வந்து கிளம்பிட்டுருக்கோம். பிகாஸ் மேரேஜ் ஆனதுலேருந்து போகணும்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் அதுக்கான டைம் அண்ட் சுச்சுவேஷன் சுத்தமாக கிடைக்காது. இன்றைக்கி கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எங்கே அப்படின்னா வந்து டெம்பிள் தான், அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியாது. ரொம்ப ஃபியூ பிளேசஸில் தான் வந்து இந்த டெம்பிள் இருக்கும். அண்ட் இங்கே இருக்கிற சுவாமி சிலை வந்து தானாகவே உருவான சிலை. ஸோ அதனால் ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இந்த டெம்பிளை விசிட் பண்ணும்போது அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் லவ்வர்ஸ் 2 பேரும் சேர்ந்து விசிட் பண்ணால் அவங்க லவ் வந்து கை கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐதீகம்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். டடன், ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா வந்து நாங்கள் பேக் டு பெங்களூர் போயிட்டுருக்கோம். இன்லாஸ் வீட்டுக்கு போன உடனே வந்து நெக்ஸ்ட் டேவே கிளம்பிட்டோம். இந்த 1 வீக் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் சடனாக வந்து பிளான் சேஞ்ச் ஆகிட்டு ஆஃபீஸ் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே கிடையாது. ஸோ பேக் டு பேக் வந்து ட்ராவல். ஸோ ரொம்ப ஹெக்டிக்காக தான் போயிட்டுருக்கு இந்த டேஸ்லாம். எப்படி கார் ஓட்டணும்? ஓட்டணுமா? எஸ், ஃபைனலி வந்து பெங்களூர் ரீச் ஆயாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. தீபாவளி முடிஞ்சு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் கிளம்பணும். பட் 4 hours ட்ராவல் பண்ண வேண்டிய டைமில் 9 hours ட்ராவல் ஆகிடுச்சு. பிகாஸ் அவ்வளோ டிராஃபிக். அங்கே வீட்டுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா பயங்கர ஷாக்கிங். என்னென்னா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக புளி பிடிச்சி போயிடுச்சு. என்னென்னு எங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ என்னென்னா ஹவுஸ் ஓனர் எங்ககிட்ட கேட்காமையே வந்து மெயின் ஸ்விட்ச் வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 months வந்து வீடு க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜுமே ஆக்சுவலி நான் ஃபுல்லாக எம்டி பண்ணிட்டு தான் போனேன். சில ஐட்டம்ஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இந்த ஓட்ஸு, நாட்டு சக்கரைன்ட்டு இந்த மாதிரி பேக்டு ஐட்டம்ஸ் மட்டும் 1 or 2 வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் ரெண்டட் ஹவுஸ்லலாம் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டா நம்ம ஃப்ரிட்ஜில் திங்ஸ் இருக்கா இல்லையா, ஸோ அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஸோ எங்களை மாதிரி நீங்களும் கஷ்டப்படாதீங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சார் ஜப்பான்லேருந்து நமக்காக சில கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை முடிஞ்சால் இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணுறேன், இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே காட்டுறேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். அண்ட் ஃபன் கேட்க எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க H&Mல. பட் இவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரெஸ் பண்ணுற பொண்ணெல்லாம் நான் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 1000 அவ்வளோதான். 1000க்கு மேலே ட்ரெஸ் பண்ணுறதுக்கே நான் யோசிப்பேன். சைஸ் வந்து ஜாஸ்தி தான். பட் அதோட குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் அடிச்சிக்கவே முடியாது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ நியூ சர்ப்ரைஸ்.
சர்ப்ரைஸ் என்னென்னா, சார் வந்து ஆஃபீஸ் போகாமல் 2 டேஸ் வந்து லீவ் வாங்கியிருக்காரு. ஏன்னா குடுத்ததே 1 வீக் தான் டைம். 1 வீக் அப்புறம் எகைன் பேக் டு ஜப்பான் போணும். ஸோ அதில் ஃபுல்லாக ஆஃபீஸ் போயிட்டா ஃபேமிலி டைம் அப்படின்றது சுத்தமாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக லீவ் வேணும்னு சொல்லிட்டு 2 டேஸ் லீவ் வாங்கிட்டாங்க. அண்ட் அவர் ஜப்பான் போகிறதுக்கு முன்னாடி தான் காஷி 1 ஆர் 2 ஸ்டெப்ஸ் வந்து நடக்கவே ஸ்டார்ட் பண்ணா. இப்போ ரொம்ப நல்லா நடக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, சாருக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காக மாலுக்கு வந்திருந்தோம். ஏன்னா அவருக்கு ஹேர் கட் பண்ணும்போது நான் பேபியை கொஞ்சம் நேரம் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அண்ட் சாருக்கு ஹேர் கட் பண்ண உடனே எனக்கும் கட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசை வந்துடுச்சு. சரி ஓகேன்ட்டு நானுமே ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் மாலில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ணும்போது ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு. எனக்கு ப்ரெக்னன்சிலையும் சரி, போஸ்ட்மார்ட்டம்லேயும் சரி, ஹேர் அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஹேர் ஃபால் கிடையாது. ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் எவ்வளோ கட் பண்ணாலும் டக்கு டக்குன்னு 3 மந்த்க்குள்ளே வந்து சீக்கிரமா வந்து க்ரோ ஆயிடும். ஸோ இந்த விதத்தில நான் கொஞ்சம் லக்கின்னு நெனைக்கிறேன். அண்ட் இப்போ நான் வியர் பண்ணியிருக்க அவுட்ஃபிட் தான் சார் எனக்கு டோக்கியோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றனால அங்கே ஃபுல்லாவே வந்து வின்டர் கலெக்ஷன் தான் இருந்தது. பட் இந்த பெங்களூர் கிளைமேட்க்கு வந்து இது எனக்கு நல்லாவே சூட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போலாம் எனக்கு ஜீன், டாப் அதுலலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்ல. அது வியர் பண்ணணும்னே எனக்கு தோண மாட்டேங்குது. கொஞ்சம் ஃப்ரீயா மூவ் பண்ற மாரி, காஷிய தூக்கி வச்சுட்டு போற மாரி எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ, இந்த மாரி தான் நானே லைக் பண்றேன். இப்போலாம் எங்கே டே அவுட் போனாலும் எனக்கு இருக்கிற பெரிய டாஸ்க்கே காஷ்வியை சாப்பிட வைக்கிறது தான். அவளை கரெக்ட் டைம் சாப்பிட வைக்கணும். அதே மாதிரி அவளோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகாமையும் பார்த்துக்கணும். அண்ட் நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் காஷ்வி எந்த நியூ பிளேசஸ்க்கு போனாலுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஹாய் பாய் சொல்லிட்டு பயங்கர சோஷியலைஸாக இருக்காங்க. மேபி இந்த ஜென்ரேஷனில் வளர பேபிஸ்லாம் இப்படி தான் இருக்காங்களோ என்னமோ தெரில. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஜூ வந்திருந்தோம். சென்னையில் எப்படி வண்டலூர் ஜூ இருக்கோ அதே மாதிரி பெங்களூரில் பன்னார்கிட்டா ஜூ. பட் வண்டலூர் ஜூவோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் குட்டி ஜூ தான். ஸோ பேபிஸ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டி ஜூ அப்படின்றனால ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை. அண்ட் இங்கே வந்து பர் பர்சனுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது, சஃபாரி இருக்குது அண்ட் ஜூ இருக்குது. நான் இது வரைக்கும் பட்டர்ஃப்ளை பார்க் விசிட் பண்ணதில்லை. ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் நெக்ஸ்ட் டைம் போகலாம் நெக்ஸ்ட் டைம் போகலான்ட்டு தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. நீங்கள் யாராவது விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து இங்கே விசிட் பண்ணியிருக்கோம். பட் இந்த வாட்டி தான் தெரியும் இங்கே போட்டிங் இருக்குது அப்படின்றதே. பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. என்னென்னா இங்கே நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் நல்ல வேலையாக வந்து எங்கள் 3 பேருக்கும் ஒரு தண்ணி போட் ரெடி ஆகிடுச்சு. காஷ்வி கூட இருக்கிறனால நாங்கள் பெடல் போட் போகலாமா இல்லை இந்த மாதிரி நார்மல் எடுத்துக்கலாமான்ட்டு ரொம்ப நேரமாக கன்ஃபியூஸ்டாக நின்றுட்டே இருந்தோம். பட் லக்கிலி வந்து ஒரு ஹோல் போட்டே எங்களுக்கு டெடிகேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. பெங்களூர் பொறுத்த வரைக்கும் வெளியே போகணுன்ட்டு பிளான் பண்ணாலே இந்த கிளைமேட்னாலேயே வந்து பிளான் சேஞ்ச் ஆகிடும். திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயில் அடிக்கும். சரி ஈவினிங் போல் வெளியே போகலான்னு பார்த்தா ஈவினிங் வந்து பயங்கர சில்லுன்னு ஆகிடும். ஸோ காஷ்வி இந்த டைமில் வெளியே எடுத்துகிட்டு போய் கோல்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ இதனாலேயே வந்து வெளியவே போகவே மாட்டோம் மோஸ்ட்லி. ஸோ ஆஃப்டர்நூன் போல் தான் கிளம்பி வந்தோம். தெரியாதனமாக இன்றைக்கி நான் ஸ்லீவ்லெஸ் வேறு போட்டு வந்துட்டேன். பிகாஸ் இப்போ டைம் வந்து 4:30 கிட்ட ஆக போகுது. எனக்கு வேறு குளிர ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ட்ரீஸ்லாம் ரொம்ப லாங்காக இருக்கா. ஸோ அதனால் அந்த சூரிய ஒளியே வந்து உள்ளே படமாட்டிக்குது. ஆஷு அங்கே பாரு, லயன் பாரு. நானும் பெருசாக வீடியோஸ்லலாம் இன்றைக்கி நான் ஃபோக்கஸ் பண்ணல. பிகாஸ் நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம். ஸோ எங்களோட ஓன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காக வந்தோம். ஸோ இப்போ வந்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தால் அந்த டைம் அந்த மூமெண்ட் வந்து மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் ஃபுட்டேஜ் தான் உங்களுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என் ஹபி எனக்கு லேப்டாப் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா என்னோடய யூடியூப் எடிட்டிங் எல்லாமே வந்து நான் மொபைலில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக வந்து என்னை என்கரேஜ் பண்ணுற விதமாக லேப்டாப் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நீ காஸ்விகாமா என்னம்மா பண்ணுறீங்க இந்த லேப்டாப்பில்? ஸோ சார் இன்றைக்கி வந்து பேக் டு ஜப்பான் கிளம்புறாங்க. மிட் நைட் தான் வந்து ஃப்ளைட்டு. ஸோ எனக்கும் ஏர்போர்ட் போகணும்னு ஆசை தான். பட் அன்டைமில் போயிட்டு ரிட்டன் என்னால் வர முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கே வீட்டில் இருந்தே சென்ட் ஆஃப் பண்ணுறோம். அண்ட் இந்த 1 வீக் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப குயிக்காக போயிடுச்சு.
பாதி நாள் வந்து ட்ராவல்லேயே போயிடுச்சு. பாதி நாள் வந்து அவர் ஆஃபீஸ் போயிட்டாரு. ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஏதோ அந்த ட்ராவல் டைமில் நாங்கள் ஒன்றா பேசிட்டு வந்தது, அதுக்கப்புறம் அந்த 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணது இவ்வளோ தான். ஸோ அதுக்குள்ளே 1 வீக் முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைக்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் இன்னைக்கு வேறு அவர் கிளம்புறாரு. பயங்கர மிஸ்ஸிங்காக இருக்குது. அண்ட் எகைன் எப்போ ரிட்டர்ன் வருவாருன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி எவ்வளவோ நாள் வந்து சிங்கிளாக இருந்திருப்போம். அப்போல்லாம் நமக்கு அந்த லோன்லினஸ்ஸே தெரியாது. இப்போ மேரேஜ் ஆகி பேபியெல்லாம் வந்ததுக்கப்புறம் இதை கோ த்ரூ பண்ணுறது உண்மையாகவே ரொம்ப டஃப்ன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் திரும்பவும் வீடியோ கால்குள்ளேயே மாறப்போகுது. இது எனக்கு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிற எல்லாரோட லைஃபுமே இப்படி தான். இந்த மொமெண்ட் மட்டும்தான் நீங்கள் காஷியை தொட்டு தூக்கி அணைச்சி ஃபாதர் அண்ட் டாட்டருக்குள்ளே இருக்கிற பாண்டிங்கை வந்து காட்ட முடியும். ஆஸ் அ ஃபாதராக இதை கோ த்ரூ பண்ணுறது உண்மையாகவே ரொம்ப எமோஷ்னல் அண்ட் டஃபஸ்ட் பார்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஒய்ஃபாக இதை வந்து கோ த்ரூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான். பட் நிறையா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண முடியலனாலும் பட் உள்ளே கொஞ்சம் நிறையாவே இருக்குது அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங். ஒரு உண்மை என்னென்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா மொமெண்ட்டையும் வந்து வீடியோவாக கேப்சர் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வீடியோவுக்கு முன்னாடி பண்ணுறது வந்து ட்ரூவாகவும் இருக்காது. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேக்னஸ் இருக்கும். ஸோ அதனால் உங்ககிட்ட நான் ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஸ்கிரிப்டட் கிடையாது, ஒரிஜினல் கண்டென்ட். என் லைஃப்பில் நடக்கிற சில மூமெண்ட் வந்து உங்ககிட்ட ஸ்டோரியாக வந்து ஷேர் பண்ணுறேன். நான் சோஷியல் மீடியாவில் இருக்கேன் அப்படின்றதுக்காக நான் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. எனக்கும் சில பர்சனல் இருக்குது. கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கவங்க எல்லாருமே வந்து நமக்குன்னு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதை எப்போவுமே நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் வந்து நம்ம கண்டென்ட் போடணும். அண்ட் என்ன மாதிரி பிக்னர்ஸ்க்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலான்னு எனக்கு தெரில. பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.